தாயின் மீது வைத்த பாசத்தை தன் மனைவியின் மீது வைக்காத மகன் எதற்காக மனைவியை வெறுத்தான்? மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அந்த மணமேடையில் அமர்ந்திருந்தான் மாதவன். மனம் எதிலுமே செல்ல மறுத்தது. அப்பாவின் கட்டாயத்திற்காக எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. மனம் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. இது எதுவுமே சரியாக வராது என்றே தோன்றிக் கொண்டிருந்தது அவனுக்கு. எது அவளை இந்த திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ள வைத்தது என்றே புரியவில்லை. அவன் அருகில் வந்து அமர்ந்தாள் சுப்ரஜா. தலை முதல் பாதம் வரை எல்லாவற்றையும் இறைவன் பார்த்து பார்த்து செதுக்கிய சிலை அவள். அவளது இடையை தாண்டி நீண்ட கூந்தலும் கவிபாடத் தூண்டும் கண்களும் திரும்பி பார்க்க வைக்கும் நிறமுமாய் அவள். அவள் பக்கம் திரும்பக்கூடவில்லை மாதவன். அவனது அப்பாவின் நண்பரின் மகள் அவள். திடீரென்று வந்தது இந்த சம்பந்தம். பெண் பார்த்துவிட்டு வந்து 15 நாட்களுக்குள் இந்த திருமணம். அவள் வீட்டில் வசதிக்கும் ஒன்றும் குறைவில்லை. அப்படியிருந்தும் என்னை ஏன் தேடி வர வேண்டும் அவள்? அவளை பெண் பார்க்க சென்ற தினமே இந்த திருமணம் வேண்டாமென்றும் அதற்கான காரணத்தையும் வெளிப்படையாய் சுப்ரஜாவிடம் சொல்லியே விட்டிருந்தான் அவன். அதற்குப் பிறகும் எப்படி இந்த திருமணத்திற்கு சம்மதித்தாள் இவள்? யாருடைய கட்டாயத்தில் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறாள்? அவனுக்கு புரியவே இல்லை. வந்தது அந்த நொடி. தனது கையில் தாலியை எடுத்து அவள் கழுத்தில் அவன் கட்டிய அந்த நொடியில் அவள் கண்களை அருகாமையில் அவன் சந்திக்க அதில் நிறைந்திருந்த மகிழ்ச்சியுடன் அவனை பார்த்து புன்னகைத்தாள் சுப்ரஜா. ஆனால் எந்த உணர்வையும் வெளிக்காட்டாமல் திரும்பிக் கொண்டான் அவன். அக்னியை வலம் வர அவள் கையை அவன் பற்றிக் கொண்டபோது அப்படி ஒரு சிலிர்ப்பு எழுந்தது அவளுக்குள்ளே. மெல்ல மெல்ல கண்களை நிமிர்த்தி அவன் முகத்தை பார்த்தாள் சுப்ரஜா. எந்த உணர்வும் இல்லாத பாவம் அவன் முகத்தில். மெல்ல கண்களை தாழ்த்திக் கொண்டாள் அவள். அவனது மனநிலை அவளுக்கு புரியாமல் இல்லைதான். ஆனால் மனதின் ஓரத்தில் சின்னதாய் ஒரு நம்பிக்கை அவளுக்கு. என் மனதில் இருப்பதை என்றாவது ஒரு நாள் அவன் புரிந்து கொண்டு விடமாட்டானா என்ன? சில நாட்கள் கடந்திருந்தன. திருமணமான புதிதில் மணமக்களுக்கு நடைபெறும் விருந்து உபசாரங்கள் எல்லாம் நடந்து முடிந்திருந்தன. மற்றவர்களுக்காக பெயருக்கு சிரித்து வெட்கப்பட்டு நன்றாகவே நடித்து முடித்துவிட்டு அவன் ஊரான சென்னைக்கு கிளம்பி விட்டிருந்தனர் இருவரும். இந்த சில நாட்களில் இருவரும் பரிமாறிக்கொண்டது மொத்தமாய் 20-30 வார்த்தைகள் மட்டுமே. குடும்பத்தில் எல்லாரும் வந்து வழி அனுப்ப ரயில் ஏறி விட்டிருந்தனர் இருவரும். அவளுக்கு எதிர்பர்த்தில் படுத்து உறங்கிவிட்டிருந்தான் அவன். அவளுக்குதான் உறக்கம் வரவில்லை. மாதவனின் தங்கை ராதா இவளுக்கு தோழி. திருமணத்திற்கு முன்னாலேயே அவள் சொன்னாள் இவளிடம், எங்க அண்ணனை விட்டா உனக்கு வேற மாப்பிள்ளையே கிடைக்கலையா? ஒரு கார் ஓட்டக்கூட கத்துக்கல அவன். ஏதோ கவர்மெண்ட் வேலை அப்படிங்கறதுனால குப்பை கொட்டிட்டு இருக்கான். என் வீட்டுக்காரருக்கு எங்க அண்ணனை கண்டாலே பிடிக்காது. நானே சொல்றேன். அவன் கூட முழுசா 1 மாசம் குடும்பம் நடத்துறது கூட ரொம்ப கஷ்டம். சரியான சிடுமூஞ்சி சுப்ரி அவன். எல்லாத்துக்கும் எரிஞ்சு எரிஞ்சு விழுவான். அவனுக்கு லவ்னா என்னன்னே தெரியாது. அவளை நேராக பார்த்து சொன்னாள், உனக்குத்தான் லவ்னா என்னன்னு தெரியல. உங்க அண்ணன்கிட்ட அது கொள்ள கொள்ளையா இருக்கு. நீ கவலைப்படாதே, நான் பாத்துக்கிறேன். எனக்கென்ன என்றாள் ராதா. ஏதோ ஃப்ரெண்டாச்சேன்னு சொன்னேன். உன் தலையெழுத்து அதுதான்னா நான் என்ன பண்ண முடியும் அனுபவி? அவள் மட்டுமல்ல, சுப்ரஜாவின் வீட்டிலும் யாருக்கும் இந்த திருமணத்தில் பெரிதாய் ஆர்வமில்லை. எல்லாரும் இதையேதான் கேட்டார்கள். வேற மாப்பிள்ளையே கிடைக்காதா உனக்கு? ஆனால் மாதவன்தான் வேண்டுமென போராடி சேர்ந்திருக்கிறாள் அவனை. சுப்ரஜாவின் அடிமனதில் அப்படி ஒரு நம்பிக்கை அவன் மீது. தனது வாழ்க்கையில் அவள் இதுவரை எதிர்பார்த்த அன்பும் பாசமும் அவனிடமிருந்து கிடைத்துவிடுமென்ற நம்பிக்கை வீட்டுக்கு வந்து சேர்ந்தாகிவிட்டது. அவர்களை இருவரையும் தவிர அந்த வீட்டில் வேறு யாரும் இல்லை. வீட்டுக்குள் நுழைந்தவுடனே தனது ஏடிஎம் கார்டை அவளிடம் நீட்டினான். உனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் இதை நீ யூஸ் பண்ணிக்கோ. உன் ரூம் மாடியில. நீ எதுக்கும் என்னை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. என்கிட்டே பணம் இருக்கு. அவள் தயங்கி சொல்ல, இல்லை, இதை உனக்கு கொடுக்க வேண்டியது என் கடமை என்றான் அவன். சின்ன பெருமூச்சுடன் அவன் சென்ற திசையை பார்த்தபடி சில நொடிகள் நின்றிருந்தாள் அவள். 1 மாதம் இப்படியே கழிந்திருந்தது. அவன் மனதில் இடம் பிடித்துவிட செய்த முயற்சிகள் எல்லாம் தோல்வியிலேயே முடிந்தன. அவள் என்ன செய்ய முயன்றாலும் அதற்கு அவனிடமிருந்து கோபமே பதிலாய் கிடைத்தது. அவனது அனல் வார்த்தைகள் அவளை என்னதான் காயப்படுத்தினாலும் மௌனத்தையே அதற்கு பதிலாக்கி எல்லாம் சரியாகும் என்ற நம்பிக்கையின் துணையுடன் அடுத்த நாளை நோக்கி காத்திருப்பதே அவளுக்கு வழக்கமானது. அன்று மாலை அவன் வீடு திரும்பியபோது ஹாலில் டிவியில் மூழ்கிப்போய் அமர்ந்திருந்தவள் அவன் வந்ததை பார்த்து சட்டென எழ அவள் மடியிலிருந்த ரிமோட் கீழே விழுந்து சிதற தனது மொபைலை சோஃபாவின் மீது எறிந்துவிட்டு காரணமே இல்லாமல் சட்டென எகிரினான் அவன். எம்மேல கோபம் இருந்தா என்கிட்ட காட்டு. ரிமோட்டை தூக்கி போட்டு உடைக்கிற. பேசத் துவங்கியவளை பேச விடவே இல்லை அவன். அவன் நெருப்பு வார்த்தைகள்.
இந்த முறை மொத்தமாய் அவள் இதயத்தை சுட்டுவிட அதன் தாக்கமாய் அவள் கண்கள் நிறைந்தன. அதை பார்த்த மாத்திரத்தில் ஏனோ சட்டென அடங்கிப் போனவன் தனது அறைக்குள் கதவை சாத்திக் கொண்டான். தனது அறை கட்டிலில் சென்று அமர்ந்தவனால் தன்னையே மன்னிக்க முடியவில்லைதான். சில நிமிடங்கள் முகத்தை கைகளுக்குள் புதைத்துக்கொண்டு அமர்ந்திருந்தவன் மெல்ல எழுந்து கண்ணாடி முன் சென்று நின்று வாய்விட்டு சொன்னான். என்ன போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டியேடா? பார், எப்படி இருக்கேன் பாரு. இவ்வளவு கருப்பா, குண்டா, 31 வயசுலயே முன்தலையில முடியெல்லாம் கொட்டிப்போய் என்னை எந்த பொண்ணுக்கும் பிடிக்காது. எனக்கு தெரியும். எந்த கட்டாயத்துல என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேடா? நீ என்னை விட்டு போயிடணும்னு தான் நான் இவ்வளவு கோபப்படுறேன். போயிடு. போய் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாயிரு. அதே நேரத்தில் தனது அறைக்கட்டிலில் படுத்துக் கிடந்தாள் அவள். தன்னை பெண் பார்க்க வந்தபோது அவனுடன் பேசிய நிமிடங்கள் மனதில் ஆடின. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? கேட்டாள் அவள். எனக்கு இதெல்லாம் எதுவுமே பிடிக்கலை. என்னை மாதிரி ஒரு சொட்டை தலையனை எந்த பொண்ணுக்கும் பிடிக்காதுன்னு தெரியும். தயவு செய்து இது எதுவுமே வேண்டாம். நான் கிளம்புறேன். அவனது மனமும் அதிலிருந்த தாழ்வு மனப்பான்மையும் அவளுக்கு சட்டென புரிந்தது. விடாமல் கேட்டாள். அது எப்படி? யாருக்குமே உங்களை பிடிக்காதுன்னு நீங்களா முடிவு பண்றீங்க? நான் கேட்டது உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு. எனக்கு எந்த பொண்ணையும் பிடிக்கல. எனக்கு பிடிச்சது எங்க அம்மாவை மட்டும்தான். என்னோட உயிரே அவதான். போயிட்டா. என்ன தனியா விட்டுட்டு போயிட்டா. 4 வருஷம் ஆயிடுச்சு. அதோட என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. குரல் கரைய கண்கள் கலங்க சொன்னவன், ப்ளீஸ், இதெல்லாம் எதுவும் வேண்டாம், நான் கிளம்புறேன் சொல்லிவிட்டு சென்று விட்டிருந்தான். எப்படி என்றே தெரியாமல் அவள் மனதில் ஒட்டிக்கொண்டான். அன்புக்கு ஏங்கும் குழந்தையாகவே அவளுக்கு தெரிந்தான் அவன். அவன்தான் தனக்கானவன் என்று அப்போதே முடிவு செய்திருந்தாள் அவள். திருமணம் முடிந்ததிலிருந்து அவனை தனது அன்பு மழையில் நனைய வைத்துவிட வேண்டுமென்றே முயன்று கொண்டிருக்கிறாள் அவள். எங்கே? அவளருகில் ஒரு நொடி நின்று அவளை நிமிர்ந்து கூட பார்ப்பதை தவிர்க்கிறானே அவன். என் மனதில் இருப்பதை அவனுக்கு எப்படி புரிய வைப்பது? சில நிமிடங்கள் கழித்து கீழே இறங்கினாள் அவள். மனம் நிலையில்லாமல் தவித்து துவண்டது. இந்த 1 மாதத்தில் எனக்காக அவன் மனம் ஒரு நொடி கூட துடிக்கவில்லையா? அவன் அறைக்கதவு மூடப்பட்டிருந்தது. ஏனோ மனம் தவித்தது. கதவை மூடிக்கொண்டு உள்ளே என்ன செய்கிறான் அவன்? யோசனையுடன் கைபேசியை எடுத்து அவன் எண்ணை அழுத்தினாள் அவள். சோபாவின் மீதே ஒலித்தது கைபேசி. மெல்ல நிமிர்ந்த அவள் பார்வை அந்த கைபேசியில் பதிய அடுத்த நொடி அவள் கண்களில் மகிழ்ச்சி மின்னல். இந்த 1 மாதத்தில் எனக்காக அவன் மனம் ஒரு நொடி கூட துடிக்கவில்லையா? கேள்விக்கான விடை சட்டென கிடைத்தது அவளுக்கு. கைபேசி ஒலிக்கும் சத்தம் கேட்டு கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தவனின் முகத்தை சில நொடிகள் இமைக்காமல் பார்த்தவள் மனம் நிறைந்த சந்தோஷத்துடன் மாடியேறி சென்று விட்டிருந்தாள். மறுநாள் காலை அவன் அலுவலகத்துக்கு சென்றவுடன் அவனது அறைக்குள் சென்றாள் சுப்ரஜா. என்ன செய்தால் இந்த கல்லை கரைக்க முடியும் என்று யோசித்தபடியே அறையை சுற்றி பார்வையை சுழலவிட்டவளின் கண்கள் மெல்ல மெல்ல விரிந்தன. அங்கே அவனது அம்மாவின் ஆளுயர புகைப்படம். அதனருகில் சில இசைக்கருவிகள். அந்த இசைக்கருவிகளின் மீது தூசி படிந்து கிடந்தது. யோசனையுடனே நின்றவள் அவனது தங்கையை அழைத்தாள். எனக்கு உங்க அண்ணனை பத்தி உன்கிட்டே கொஞ்சம் பேசணும் நினைச்சேன். நான் சொன்ன 1 மாச கணக்கு முடிஞ்சு போச்சில்ல. நான் அப்பவே சொன்னேன். நீதான் கேட்கலை சிரித்தாள் அவன் தங்கை ராதா. ப்ளீஸ் ராதா, நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. அவள் குரல் அழுத்தமாய் ஒலிக்க இறங்கிய குரலில் சொன்னாள் ராதா. சரி, என்ன வேணும் சொல்லு. மாலை அவன் வீட்டுக்குள் நுழைந்த நேரத்தில் அவன் அறையில் அமர்ந்திருந்தாள் அவள். அவள் மடியில் அவனது அம்மாவின் வீணை. ஹே, எதுக்கு என் ரூமுக்கு வந்த? இதையெல்லாம் எதுக்கு நீ? அவன் பேசி முடிப்பதற்குள் ஒலித்தது வீணை. ஜனனி ஜனனி ஜகம் நீ அகம் நீ என்ற பாடலை மீட்டாள். அப்படியே அமர்ந்து விட்டிருந்தான் அவன். பாடல் முடியும் வரை ஒரு துளி அசைவில்லை அவனிடத்தில். பாடல் ஒலித்து முடிந்ததும் இறங்கிய குரலில் கேட்டான். இன்னொரு தடவை வாசிக்கிறியா? மறுபடியும் ஒலித்தது பாடல். 2 ஜோடி கண்களிலும் கண்ணீர். பாடல் நிறைவடைந்தும் மெல்ல சொன்னான் அவன். எங்கம்மாவ மறுபடியும் பார்த்த மாதிரியே இருந்தது. தேங்க்ஸ். தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம். உங்கம்மாவுக்கு உங்க மனசுல நீங்க கொடுத்த இடத்துல ஒரு பாதி இடம் எனக்கு கொடுங்க போதும். சட்டென எழுந்து விட்டிருந்தான் அவன். வேண்டாம், இதெல்லாம் சரியா வராது. ஏன் சரியா வராது? நீ தேவையில்லாம உன் வாழ்க்கைய கெடுத்துக்காதே. என்ன மாதிரி ஒருத்தன் கூட வாழணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா? எனக்கே என்ன பிடிக்கல. என்னையெல்லாம் எந்த பொண்ணுக்கும் பிடிக்காது. யோவ், அறிவிருக்காயா உனக்கு? திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டிருக்கே. அவள் ஒருமைக்கு மாற சட்டென நிமிர்ந்தான் அவன். ஒரு பொண்ணு 1 மாசமா நீ எவ்வளவு திட்டினாலும் உன் பின்னாலேயே சுத்திட்டு இருக்கா? பிடிக்காமலா சுத்துவாங்க? செல்போன்ல என் நம்பரை கண்மணின்னு போட்டு அழகா சேவ் பண்ண தெரியுது. என் மனசு புரியலையா உனக்கு? அது இல்ல. அவன் தடுமாற. எல்லாம் இருக்கு என்றாள் அவள்.
எனக்கு உன்னை பிடிச்சிருக்கியா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, மொத்தமா பிடிச்சிருக்கு. அவள் படபடக்கும் விழிகளுடன் சொல்ல இமைக்க மறந்திருந்தான் அவன். அவன் பார்வையில் தன்னிலை பெற்றவளின் குரல் மெல்ல இறங்கியது. உங்க அம்மா மேல நீங்க உயிரே வச்சிருந்திருக்கீங்க. உங்க அம்மா படுத்த படுக்கையா இருந்தப்ப அவங்களுக்கு எல்லா பணிவிடையும் செய்திருக்கீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு பெரிய ஹீரோ. உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க அப்பா அம்மா 2 பேருமே ரொம்ப பிஸியானவங்க. என்னோட வாழ்க்கையிலே பாதி நாள் ஹாஸ்டல்லையே கழிஞ்சு போச்சு. பாசத்துக்காக நான் பல நாள் ஏங்கியிருக்கேன். எனக்கு உங்க பாசம் வேணும். உங்க அம்மா மேலே நீங்க வெச்ச பாசத்திலே ஒரு பாதி என் மேலே வெச்சா போதும். எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்க. கெஞ்சலாய் சொன்னவள் ஒரு பெருமூச்சுடன் தொடர்ந்தாள். நான் இனிமே உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். கொஞ்ச நாள் உங்க கண் முன்னாலேயே வரமாட்டேன். நீங்களா என்ன கூப்பிடுற வரைக்கும் வரமாட்டேன். நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்கிற நம்பிக்கையிலே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். சொல்லிவிட்டு நகர்ந்து விட்டிருந்தாள் சுப்ரஜா. 1 வாரம் கடந்திருந்து அவள் அவன் கண் முன்னால் வருவதை முற்றிலும் தவிர்த்து விட்டிருந்தாள். ஆனாலும் அவள் குரல் அவனுக்குள்ளே ஒலித்துக்கொண்டே இருந்தது. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கியா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, மொத்தமா பிடிச்சிருக்கு. என்ன மாயம் இருந்ததோ அந்த வார்த்தைகளில் அவனுக்கே தெரியவில்லை. அவனே அறியாமல் அவனுக்குள்ளே பல மாற்றங்கள் வர துவங்கியிருந்தன. என்ன மாதவன், என்னாச்சு உங்களுக்கு? யூ லுக் வெரி ஸ்மார்ட். உங்க நடை, பேச்சு எல்லாமே மாறிப்போச்சு. அலுவலகத்தில் பலர் சொல்ல துவங்க அவனுக்கே வியப்பாயிருந்தது. ஒரு பெண்ணின் காதலுக்கு இத்தனை சக்தியா? இது என்ன பைத்தியக்காரத்தனம் அவனுக்கே புரியவில்லை. மாடியிலிருந்து அவ்வப்போது கேட்கும் அவள் கொலுசொலியிலேயே அவன் கவனம் மொத்தமும் இருப்பதை அவனால நம்ப முடியவில்லை. அந்த கொலுசொலி கீழே இறங்கி வராதா என்று அவன் மனம் தவிப்பதை அவனால தவிர்க்க முடியவில்லை. இறங்கி வந்துவிட மாட்டாயா கண்மணி? யோசித்தபடியே தனது கட்டிலில் படுத்திருந்தான் அவன். மாடியில் கண்களை மூடி படுத்து கிடந்தாள் அவள். அப்போது கீழிருந்து அவள் காதில் வந்து விழுந்தது அந்த வயலின் இசை. வண்ணம் கொண்ட வெண்ணிலவே, வானம் விட்டு வாராயோ. சட்டென எழுந்து அமர்ந்தாள் அவள். வாசிப்பது அவனா? அவளுக்காக வாசிக்கிறானா அவன்? கண்களை மூடி தன்னை மறந்து வாசித்துக் கொண்டிருந்தான் அவன். இத்தனை நாளாய் அவனுக்குள்ளே உறங்கிப் போயிருந்த இசையும் காதலும் தன்னம்பிக்கையும் மெல்ல மெல்ல விழித்துக் கொள்ள துவங்கியிருந்தன. மெல்ல கீழே இறங்கினாள் சுப்ரஜா. அவன் எதிரே வந்து நின்றாள். அவள் கொலுசொலியில் கண் திறந்தவனின் விரல்கள் வாசிப்பை நிறுத்தவில்லை. கெஞ்சலான பார்வையுடன் அவன் வாசித்து முடிக்க அவள் கண்களில் நீர் சேர்ந்திருந்தது. அவள் முகத்தையே சில நொடிகள் பார்த்து கொண்டிருந்தவன் வயலினை வைத்துவிட்டு அவளை நோக்கி கை நீட்டி அழைக்க ஓடி வந்து அவன் தோள்களில் சரணடைந்தாள் சுப்ரஜா. இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் பகிருங்கள். மறக்காம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.